உங்க எல்லாருக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜனை பத்தி தெரியும். கார்கில் போர்ல முதல் வீர மரணம் அடைந்த திருச்சியை சேர்ந்த மேஜர் மாரியப்பன் சரவணனை பத்தி தெரியுமா? 1972 ராமேஸ்வரத்துல பிறந்து திருச்சியில வளர்ந்த சரவணன் அவங்க அப்பா லெப்டினன்ட் கர்னல் ஆதி மாரியப்பன் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சின்ன வயசுல ஆர்மியில சேரணும்னு முடிவு பண்ணாரு. சொன்னதை போல மார்ச் 11 1995 லெஜெண்டரி யூனிட்டான பிஆர் ரெஜிமெண்ட்ல லெப்டினன்டா கமிஷன் ஆனாரு. அவரோட திறமையால 1996 கேப்டன் ப்ரமோட் ஆனாரு. 1999 மேஜர் ரேங்குக்கு ப்ரமோட் ஆனாரு. மே 28 1999 கார்கில் வார் ஜுவார் கிரிட்ஜில் பாகிஸ்தானோட அப்சர்வேஷன் போஸ்ட் அமைச்சு இந்தியன் ஆர்மியோட முன்னேற்றத்தை தடுத்துட்டு இருந்தாங்க. அந்த போஸ்ட் அட்டாக் பண்ற பொறுப்பு மேஜர் சரவணன் அண்ட் டீம் கிட்ட இருந்துச்சு. ஹைட் அட்வான்டேஜ்னால பாகிஸ்தான் சோல்ஜர் அட்டாக் பண்றாங்க. நம்ம மேஜருக்கும் அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கும் பயங்கரமா அடிப்படுது. அண்ட் அதுல சில பேர் உயிரையும் விட்டாங்க. ஒன்பிஆரோட கமாண்டர் மேஜர் சரவணனை திரும்ப வர சொல்றாரு. ஆனா மேஜர் சரவணன், என் சோல்ஜருக்காக நான் பதில் சொல்வேன், கவலைப்படாதீங்க சார், உங்க ஜெங்கிஸ் கானுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாரு. ஜெங்கிஸ் கான் அது மேஜரோட கோட். அடுத்த நாள் முக ஆளா போய் எனிமிஸோட பங்கரை தாக்குறாரு. 2 பாகிஸ்தான் சோல்ஜரை வீழ்த்துறாரு. ஆனா எதிரிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்ததுனால அவர் தலையில குண்டு பாயுது. கடைசி வரை போராடி அந்த தமிழ் வீரமகன் நம்ம தேசத்துக்காக உயிரை விடுறாரு. அவர் உடம்பு ஒரு ஆழமான மலை இடுக்குள்ள விழுந்துருது. இதை கேள்விப்பட்ட சரவணனோட டீம்மேட்ஸ் கடும் கோவத்தோட ரிவெஞ்ச் எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. 6 ஜூலை 1999 ஒன்பிஆர் ரெஜிமெண்ட் அப்சர்வேஷன் போஸ்ட்டை கேப்சர் பண்றாங்க. 8 ஜூலை 1999 மொத்த ஜுபார் ரெஜிமெண்ட்டை கேப்சர் பண்றாங்க. சுமார் 37 நாள் போராட்டத்துக்கு பிறகு இந்தியன் ஆர்மி மேஜரோட உடலை மீட்டெடுக்கிறாங்க. இந்த போருக்கு அப்புறம் மேஜரோட வீரத்துக்கு வீர் சக்கர அவார்ட் கொடுக்குறாங்க. ராமேஸ்வரத்துல பிறந்து திருச்சியில வளர்ந்து இந்த தேசத்தோட ஹீரோ ஆகிய மேஜர் சரவணனுக்கு NDA டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட்டோட சல்யூட். இந்த மாதிரி டிஃபென்ஸ் கண்டென்ட்டுக்கு NDA டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.